என்ன பி? இப்போ என்ன பி தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க. பிசினஸ் எஜுகேஷன். இதுக்கு பேர் என்னன்னா பிசினஸ் எஜுகேஷன். இந்த பிக்கு வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், உங்களுக்கு ரெகக்னிஷன் அந்த ஒரு டைம் கிடைக்கும். எத்தனை டைம் கிடைக்கும்? ஒரு டைம் தானே கிடைக்கும். அந்த ஒன் டைம் உங்களுக்கு காலேஜில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்கு போகலாம். ஆனால் இந்த பிஸ்னஸ் எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டைம் உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது, ஒரு டைமும் கிடைக்கும். ஒரு டைமும் உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். ஆச்சா, அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த 4 வருஷம் எப்படி கிராஜுவேட்டாக நல்லா எதுவுமே என்ன சொல்லுங்க அது பேர் டக்குன்னு வரல. கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெண்டிங் இருக்கும்ல, அரியஸ் வைக்கல தான். இங்கே அரியஸ் தெரிய வச்சிடும். அது விஷயம் டிஸ்டிங்ஷனோட அரியஸ் அங்கே அரியஸ் வச்சா நடக்கும், தள்ளி போயிடும் பின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் தள்ளி போயிடும். இங்கேயும் அந்த இடத்துல நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா தள்ளி போயிடும். ஆனால் கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு எஜுகேஷன் நம்ம முடித்தோமோ அதே மாதிரி இங்கே 4 இயர்ஸ் முடித்தோம் அப்படின்னா இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு ராஜஸ்தானில் ஒரு எமரால்டு நிறைய பேருக்கு தெரியும், யங்கர் சின்ன வயசு, அவங்க வந்து எம்பிஏ முடித்த உடனே ஆர்சிஎம்மில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி எமரால்டு 3 வருஷம். அங்கே வந்து எம்பிஏ படித்தாங்க, பிஇ படித்தாங்க. இங்கே வந்து இந்த பிஇ படித்தாங்க, 3 வருஷம் தான் எமரால்டு. இந்த வருஷம் அவங்க ஸ்டார் எமரால்டு. 4 வருஷம். எவ்வளோ இன்கம் தெரியுமா? இங்கே எவ்வளோ சொன்னீங்க? மினிமம் 15,000 per month. இங்கே ஒரு ஸ்டார் எமரால்டு என்ன வரும்? இந்த எஜுகேஷன் முடிச்சிங்கன்னா 2 lakhs 3 lakhs. ஸ்டார் எமரால்டு 3 lakhல இல்லை சார், 3 and 4 lakhs. 3 to 4. நல்ல பணமா? படிக்கலாமா? ராஜி மட்டும் தான் கேட்குது. வேறு யாருக்காவது தேவைப்படல. சரியா? அப்போ இந்த பிஇக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ நிறைய இருக்கு. அந்த பிஇக்கும் வேல்யூ இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, அது தப்பாக சொல்லலை. ஆனால் இந்த பிஇக்கு உங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த பிஇ முடிச்சிங்கன்னா, ஸ்டார் எமரால்டு முடிச்சிங்கன்னா, இந்த 2025ல நமக்கு எங்க நடக்கும்? என்ன நடக்கும்? ரூபேந்திரா யாத்ராவா? ரூபேந்திரா யாத்ரா. அங்க வந்து டிசி சாப்ரா சார் கையில அந்த ஸ்டார் எமரால்டு நம்ம கையில கொடுத்துவாங்க. அது கையால் அதுவும் ஸ்டார் எமரால்டு குவாலிஃபைனா அவர் என்ன சொல்றாருன்னா சென்னைக்கு வந்து குத்தி வருன்றாரு. ஓப்பனர்லாம் வர மாட்டாரு உண்டு, ஆனால் ஓப்பனருக்கு அவர் இங்கே வரமாட்டார். சரியா? ஆனால் நீங்கள் நம்ம எமரால்டு இல்லை ஸ்டார் எமரால்டு ஆனால் கண்டிப்பாக அவர் சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்போது அவர் வேணும், அவர்கிட்ட நம்ம அந்த பின்னு வாங்க ஆசைப்படல, நம்ம போய் வாங்கணும். எங்கே போய் வாங்கணும்? பில்வாரா, டெல்லி, எங்கே போகணும்? நீங்கள் கோழிக்கோடு போனால் போதும், கொச்சின் போதும், கேரளா போனீங்கன்னா கொடுத்துருவாங்க. அவர் அங்கே வந்து கொடுப்பாரு. ஆனால் இல்லைன்னா சென்னைக்கு வர வைக்கலாம் நம்ம. அப்போது இந்த பிஇ தான் நம்ம வந்து படிக்க வேண்டியது என்னன்னா சிஸ்டம். இந்த சிஸ்டம் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ நிறைய ராஜேஷ் சார் பேசும்போது சொன்னார், டிசிப்ளின் பிஸ்னஸ்ஸு நல்லா நேர்மையாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது எங்கேருந்து கொண்டு வர முடியும் நம்மளால? ஒழுக்கமான கல்வியை ஒரு மாணவனை சிறந்த மாணவனாக கொண்டு வர முடியும் அப்படின்னு நமக்கு வந்து கல்வியில் நமக்கு சொன்னது.